உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வார பலன் என்ற தொடரிலே 5ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 11ஆம் தேதி ஜனவரி வரை உள்ள வார ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துலேருந்து சந்திர பகவான் இந்த வாரம் பயணம் செய்ய இருக்கிறார். பூச நட்சத்திரத்திலேருந்து சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த முதல் 2 நாளைக்கு அவசர கதியில் அள்ளித்தளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். வேக வேகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. திங்கள் செவ்வாயில் கவனங்கள் சிதறாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. புதன் மத்தியானத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அமைப்போகுது. தைரியமாக நீங்கள் செய்யலாம். உங்களுடைய காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் விஷயம் உள்ளதாக நடக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும். கோயிலுக்கு செய்யணும், குலதெய்வத்துக்கு செய்யணும், அந்த படையலுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்லாம் எடுத்து வைக்கக்கூடிய காசுகள் எல்லாம் இருக்கும். இது விஷயமாக புதன் வியாழன்லேருந்து நீங்கள் யோசனை வர ஆரம்பிக்கும். வெள்ளி சனியில் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்துக்கான வழிபாடு, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கும். உங்கள் ராசிக்குள்ளறவே 4 கிரக சேர்க்கையான சூரிய சுக்கிர புதன் செவ்வாய் இவங்க இருக்கிறாங்க. குருவினால் பார்க்கப்படுகிறாங்க. அப்படிங்கிறதுனால சுகங்கள் உண்டு, இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சலும் உண்டு. மனதிலே நல்லதொரு ஆன்மீக நாட்டமும், அதுக்கு கணவன் மனைவியுடன் உடன்பாட்டு செய்யக்கூடிய விஷயங்களும் நல்லாயிருக்கும். அப்போ எல்லோரும் சந்தோஷமாக கூட்டாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்காக கொஞ்சம் இறங்கி போவது அப்படின்னு கணவனும் மனைவி விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அவசரம் மட்டும் வேண்டாம். தொழில் அடிப்படையிலே பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் அசதிகள் இருந்தாலும் ஆதாயத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுனால, ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே துத்தியை அப்படிங்கிற திதியிலேருந்து ஆரம்பிக்குது. பொருள் அப்படிங்கிற இடத்துல பணம் வரவுக்கான வாய்ப்புகளை நிறைய அந்த திதியிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு பணம் கன்ஃபார்மாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கேட்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கேட்டு அதை பிடிச்சி வாங்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. இதுவும் உங்களுடைய லாபம்தான். செலவு கண்ட்ரோல் பண்ணாலும் லாபம்தான். அதனால் இதெல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறோம். இவர் முயற்சிக்கானவர். திங்க் பிக் அப்படிங்கிற பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர். இவருக்கு பார்வையே குரு கொடுக்குறார். அப்போ எப்படி இருக்குது? எண்ணங்களை அழகாக கொடுப்பார். எதையுமே பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஆசை வரும் உங்களுக்கு. வரக்கூடிய நாட்களிலே விழாக்கள் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பண்ணணும். விவசாயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாட்டுப் பொங்கலெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாட்டிக்கு யோசிக்க போகிறீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய மனதில் நல்ல தைரியம் வரும். ராமரின் வழிபாடு, ஸ்ரீராமரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லாயிருக்கும். இந்த வாரத்தில் 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது கூடுதல் சிறப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.